வணக்கம். மார்க்கெட் சூப்பர் டூப்பராக கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே வந்து 260 பாயிண்ட்ஸ், 270 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 535 பாயிண்ட்ஸ். லாஸ்ட் 7 ட்ரேடிங் டேஸ், சரியா? லாஸ்ட் 7 ட்ரேடிங் டேஸ்ல நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் பக்கமாக விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. இது எதிர்பார்த்தோமா? கீழே வரும்னு எதிர்பார்த்தோம், பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்ன்றது எதிர்பார்க்கல. எஃப்ஐஐஸ் நேற்று வந்து 4000 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4500 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிஐ வாங்கியிருக்கிறாங்க 3800. ஒரு 900 க்ரோஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ். 900 க்ரோஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுமா? இந்த ஃபாஸ்ட் உழுவுறதுக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹெவியாக வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் லாஸ்ட் 4 மந்த்ஸாக 4 மந்த்ஸ்ன்னு வேணாம், இப்போ வந்து நம்ம 10வது மாதத்தில் இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் ரேலி ஆரம்பிச்சிச்சு. ஏப்ரல்லேருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ரேலி கண்டினியூஸாக இருந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100%, 200% வந்து இன்க்ரீஸ் ஆன நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் ஒன்று. ரெண்டாவது, இது உடஞ்சதுக்கு வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸும் சிலது இருக்குது. நம்ம அந்த டெக்னிக்கல் ரீசன்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸ்பைரி வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும், பட் இந்த பிளட் பாத் எங்கே நிற்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க, நானும் வந்து லைவ் அனாலிசிஸ் தான் நான் வந்து பண்ணுறேன். இது ஏற்கனவே நான் பண்ணி வச்சுட்டு, நான் பார்த்து வச்சுட்டு நான் வந்து இங்கே ரெக்கார்டிங் போடல. வாங்கல நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட்டு, நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது உண்டு. இது லைவ்ல என் மார்க்கெட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் கவனிங்களா, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பாருங்க. இது வந்து கரண்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர். கரண்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 19,128 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா? எவ்வளோ ப்ரீமியம்? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ப்ரீமியம் இருக்காது, 0 ஆகிடும். அதுதான் வந்து கணக்கு. பட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டா ₹1.75. பட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் 19,327 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரைட்? இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் அடுத்த மாதம் நவம்பருக்கான ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ நாளைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுன்றது நீங்கள் ஒரு 3.25 பக்கமாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இது எல்லாமே வந்து நாங்கள் லைவாக பண்ணுற அனாலிசிஸ். அண்ட் இது வந்து உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் வந்து சில அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் பேங்க் நிஃப்டி. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட்டில் கரண்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ், அடுத்த மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 610 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே கேப் அப் ஓப்பன் ஆகும்ன்றது ஒரு ஹிண்ட் நான் கொடுத்துருக்குறேன். 200 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகுமா? சத்தியமாக ஆகாது. மேபி ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இந்த சிச்சுவேஷன் வரைக்கும். சரியா? இது வெறும் ஃபியூச்சர்ஸோட அனாலிசிஸ் மட்டும். மற்ற டேட்டாஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாமே. நீங்கள் இன்னைக்கான நான் வந்து எப்பயுமே இந்த டாப் 10 ஸ்டாக்ஸை பற்றி நான் வந்து சொல்லுவேன். அந்த ஸ்டாக்ஸை தான் வந்து நான் இங்கே போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கிறது யாருக்கு என்ன வெயிட்டேஜ்ன்றது நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் இன்னைக்கு வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. ப்ரீமியம் வெறும் 35 பைசா ப்ரீமியமில் இருந்துச்சு. சரியா? அண்ட் அவங்க வந்து இன்னைக்கு 1.5% ப்ராஃபிட்ல இருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ் தான் இருந்துச்சு. ஸோ டாப் 10 ஸ்டாக்ஸ் நிஃப்டியில் 70%, 69% நீங்கள் எடுத்துங்களா, இந்த ஸ்டாக் பார்த்துடலாமே. அதில் என்ன இருக்கு? நீங்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 59 பாயிண்ட்ஸ், 59% வெயிட்டேஜ் வந்து இந்த 10 ஸ்டாக் மட்டுமே எடுக்குது. இதில் மேக்சிமம் நெகட்டிவ் இருக்கும் போதும் எப்படிப்பா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் 2 ஸ்டாக்கு, ஆக்சிஸ் பேங்க், அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொன்று வந்து ஏயு பேங்க்.
இந்த 3 தவிர மீது எல்லாமே நெகட்டிவ் இருக்கும் போதும் எப்படி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும்? ஸோ இதுதான் வந்து பேஸ் லைன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுன்றது அடுத்த விஷயம். பட் இன்னைக்கு நிஃப்டி இவ்வளோ தூரம் லாஸ்ட் 2 டேஸாக உடைச்சதுக்கு வந்து மெயின் ரீசன்ஸ் என்னதுன்றது பார்த்துக்கலாம். இது நிஃப்டி அக்டோபர் மாதத்துக்கான கான்ட்ராக்ட். உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஷோல்டர் ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன், சரியா? இந்த லெவலை வந்து நெக் லைனை நீங்கள் வந்து எடுத்துங்க. இது வந்து பிரேக் பண்ணிருக்கு. என்னைக்கு பிரேக் பண்ணிச்சு? முந்தா நேற்று பிரேக் பண்ணிச்சு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணும் போதும் இன்ஃபேக்ட் முந்தா நேற்று பெரிய பாரா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகும் போதும் அதோட டார்கெட் வந்து சாதாரணமாக வந்து ஃபிபனாச்சி லெவலாக இருக்கும். ஸோ 1.218 வந்து அழகாக உடைச்சிருச்சு. ஸோ ப்ராபபிள் டார்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 18,535 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று லெவல் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், 18,600 ஜோன். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து அக்யூமுலேஷன்ஸ் நிறைய ஆயிருக்கு. என்னடா முந்தின இதில் எடுத்தால் 100 பாயிண்ட் மேலே போகுன்றோம். இப்போ அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட் 200 பாயிண்ட் டவுன் சைடு காட்டுறானேன்றது எடுத்தோடனே கீழே வராது, ஒரு புல் பேக் வரும். 1000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் 4 ட்ரேடிங் டேஸ் கீழே விழுந்திருக்கு. அண்ட் 19,560 லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 18,860 லெவல். ஸோ அங்கே ஒரு 500 பாயிண்ட், இங்கே ஒரு 700 பாயிண்ட் வந்து லாஸ்ட் 4 டேஸில் கீழே விழுந்திருக்கனால் புல் பேக் ரேலி வந்து தானே ஆகணும், சரியா? சரி, இப்போ நம்ம இதை வந்து கிளீன் சார்ட்டாக எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 75 மினிட்ஸ் சார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். 75 மினிட்ஸ் சார்ட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour ஆர் 75 மினிட்ஸ் அப்போ தான் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹோல் டே வந்து அந்த ஜோன்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களா, அந்த ஹோல் டே இந்த ஜோனில் தான் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சு? 10:30 மணிக்கு வந்துச்சு, சரியா? 10, 10:15, 10:30 மணி அந்த ஜோனில் வந்துச்சு. ஆனால் அதே ஜோனில் தான் இருந்துச்சு. இந்த ஜோனில் ஒரே ஜோனில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் அர்த்தம் என்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் RSI நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கா பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் மோஸ்ட் லைக்லி நாளைக்கு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் எவ்வளோ தூரம் போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 சினாரியோஸ் நம்ம எடுத்துக்கலாம். மொதல் சினாரியோ ஒரு ஜோன் மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் லைக்லி இந்த கேப்போட பாட்டம் வரைக்கும் வரலாம், இல்லை கேப்போட ஹை வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது? 19,130, 140, இல்லைன்னு சொன்னால் 19,050. ஸோ இந்த ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி மேலே வருதுன்னு சொன்னால் ப்ராபபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோனில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 19,230 to 240 எது வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சோ அது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஹோப் உங்களுக்கு வந்து சில கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்றதுன்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே அனாலிசிஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு லாஸ்ட் 7 டேஸில். இந்த 7 டேஸில் வந்து 2000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து அதே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் தான். பட் இங்கே வந்து கிளாரிட்டி கிடையாது. இது வந்து ஷோல்டர், ஹெட், ஷோல்டர், புஷ்பா ஷோல்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து உங்களுக்கு. அண்ட் நெக் லைன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உடச்சிருச்சு. நெக் லைன் இது கரெக்டா, இது கரெக்டா, இது வந்து டிபெண்ட்ஸ். நிறைய பேர்த்தோட
சாய்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாய்ஸில் நான் வந்து உள்ள போகல. அண்ட் ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் அச்சீவ். ஸோ புல் பேக் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எவ்வளோ தூரம் வரும், ஸோ இந்த தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனதர் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேபி ஒரு 2 நாளில் வந்து புல் பேக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது டே சார்ட்ல பார்க்கும்போதும் வீக்லியில பார்க்கும்போதும் உங்களுக்கு மச் மோர் கிளாரிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே தான், ஒன்றும் பெரிய கிளாரிட்டி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ டவுன் சைடில் வந்து இந்த லெவல் வந்து 41,700 அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டவுன் சைடு எவ்வளோ இருக்கு, we are talking about another about 500 points டவுன் சைடு. அப் சைடில் வந்து அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் அப் சைடில் இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ஜாஸ்தி பேசுறதுக்கான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. மேபி இன்னும் ஒரு ஸ்க்ரீன் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். செக்டோரியல் அனாலிசிஸ், நீங்க வந்து செக்டோரியல் அனாலிசிஸ்ல நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.62%. மெட்டல்ஸை விடுங்க, மெட்டல்ஸ் பத்தி நான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணல. உலக பொருளாதாரம் பிரச்சனைன்னு வரும்போதும் மெட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும். ஸோ இது உலக சம்பந்தப்பட்டது, இந்தியா சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆட்டோ செக்டர்ஸ் 1.6%லாம் வந்து ஏற்றுக்க முடிய விஷயம் கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டோ செக்டர் சூப்பர் டூப்பரான சேல்ஸ் கொடுத்துருக்கு இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். இன்னும் 2 நாள்ல வரும்ல, அடுத்த வாரத்துல வந்து நம்பர்ஸ் வரும்ல, நவம்பர் 1ஆம் தேதி வரும்போதும் இந்த ஆட்டோ செக்டர்ஸ் எப்படி தூக்க போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு உளுந்ததுல மேஜரா உளுந்தது நீங்க வந்து எடுத்து பாருங்களேன். ஆட்டோ செக்டர்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 4% கீழே விழுந்திருக்கு. அடுத்தது வந்து அது வந்து 18% வெயிட்டேஜ் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வெறும் 1.72% தான் கீழே விழுந்திருக்கு. பட் அவங்க வெயிட்டேஜ் வந்து 14% இருக்கு. அடுத்தது வந்து மாருதி. ஸோ ஆட்டோ செக்டர்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ் தவிர மீதி எல்லாமே வந்து விழுந்திருக்கு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டோ செக்டர்ஸ் வந்து மேலே தூக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. செக்டோரியல் அனாலிசிஸ்ல இன்னைக்கு கிரீன்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து 11.73 இருக்கு. டென்ஷன் ஏறி இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு 200 பாயிண்ட் விழுந்ததுக்கு சாதாரண நாள்ல வந்து இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் ஒரு 20-22% ஏறி இருக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 10% ஏறி இருக்கணும். 10% ஏறல. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால் மார்க்கெட்ல இந்த ஃபால் வந்து எதிர்பார்த்த ஃபால். ஸோ ரியல் டென்ஷன்றது மார்க்கெட்ல கிடையாது. இது எல்லாத்துலயுமே வந்து பாசிட்டிவ் சைடு என்னதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட ருபி மார்க்கெட் எப்பயுமே வந்து இவ்வளவு பெருசா கீழே உழுவுது. எஃப்ஐஐஸ் வந்து 4000 கோடி, நேற்று 4500 கோடிக்கு வித்துருக்காங்க. இன்னைக்கும் அந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் இருக்கும். பட் எப்பயுமே இது மாதிரி ஒரு பேனிக் செல்லிங் இருக்குன்னு சொன்னால் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ருப்பியில வந்து காட்டும். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்தியா பயங்கரமான நஷ்டத்துல இருக்கு, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் இழுத்து மூடிட்டு ஓடுறாங்க, மக்கள் எல்லாருமே வந்து வித்துட்டு ஓடுறாங்கன்றது. மறுபடியும் நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். இந்தியா growth ஸ்டோரி பக்காவா இருக்கு. உலகத்துல 2 ஊர்ல வந்து காசு பண்ணலாம். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு வந்து இந்தோனேஷியா. அடுத்த 10 வருஷத்துல இந்த 2 ஊரை தவிர மற்ற உலகத்துல வேற எந்த இடத்துலயுமே இந்தியாவில பண்ற மாதிரியோ இல்ல இந்தோனேஷியாவில பண்ற மாதிரியோ கேஷ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மீண்டும் நம்மளோட ரெகுலர் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்ல மாட்டேன், பை சிக்னல்ஸ் நான் வந்து நிறைய கொடுக்குறேன். என்னென்ன ஸ்டாக் எங்க இருக்கு, எப்போ பை பண்ணலாம் அண்ட் எவ்வளோ தூரம் போகுன்றது நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. அகெயின் ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் என்ன பேசியிருக்கிறேனோ இது எல்லாமே வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு வச்சிங்க, உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் அட்வைஸ் எடுக்கிறது நல்லபடியாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அடுத்த 2 நாள்ல
ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம். அடுத்த மாசத்துக்கான சீரீஸ் எப்படி இருக்கு, ஸோ இன்னைக்கான டேட்டா வரும், நாளைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். டெஃபினட்டா வந்து எய்தர் நாளைக்கு ஈவினிங்கா இருக்கும், இல்ல சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம பண்ணலாம். நன்றி, வணக்கம்.